போட்டு மாட்டிக்கலாமாங்க? பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிறது நம்ம உங்கள் அங்கிள், உங்கள் மாமா, எங்கள் அண்ணன், சிஎம், சரியா? சீஃப் மினிஸ்டரோட புகைப்படத்தை மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ரீல்ஸ் எடுத்தது அப்படி போட்டிருக்காங்க. ட்விட்டர்ல சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்காங்க. சகல கட்சி நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தின் பெயர்ல, சேஞ்ச் என்கிற பெயர்ல பாரம்பரியமாக யாருக்கெல்லாம் அவர்கள் ஓட்டு போடுவார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடாமல் ஒரு புதிய கட்சி, அந்த கட்சி மீது நம்பிக்கை வைத்து, அந்த தலைவர் மீது நம்பிக்கை வைத்து இவருக்கு ஓட்டு போட்டால் நாங்க பார்த்து வந்த அந்த அரசியல் ஒரு புதுவிதமான அரசியல் நாம் பார்க்க போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை இந்த வழியாக பிறந்தது டிவிகே. அவர்கள் கையில் இன்னைக்கு ஆட்சியும் போய்விட்டது. ஆனால் எந்த பாரம்பரியமாக ஒரு அரசியலை நாம் பார்த்து வருகிறோமோ அதே அரசியல் ரிப்பீட் ஆவதை நீங்க பார்க்கிறீர்களா? எந்த அரசியலை நான் மாற்றப் போகிறேன் என்று நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் எடுத்து வைத்தாரோ, இப்ப சீஃப் மினிஸ்டராக மாறியதற்கு பின்பு ரிஃபார்ம் வருகிறது. வெறும் வாய் வார்த்தைகள் வழியாக கிரவுண்டில் அந்த ரிஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது இல்லையா? இதை சரிபார்க்கக்கூடிய இடத்தில் எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் அவர்களிடம் இந்த வீடியோ நிச்சயமாக போய் சேரும். என்னுடைய நண்பர் தான், நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி. ஆனால் இந்த வீடியோ பதிவிற்கு பின்னாடி இன்னொரு சில அர்த்தங்கள் இருக்கு. ஒரு பத்திரிகையாளராக இருக்கும்போது என்னுடைய பொறுப்பு அரசாங்கத்திற்கு அல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரதிபிம்பம் போன்று, கண்ணாடி போன்று நாங்க ஒழிக்க வேண்டும். நீங்க அழகாக இருந்தால் அழகாக காட்டுவோம், நீங்க அசிங்கமாக இருந்தீர்கள்னா உங்களுடைய அசிங்க முகத்தை காட்டுவோம். இந்த ஆட்சி அதிக மாதங்கள் ஆகவில்லை, அதனால் நாங்க அந்த அளவில் கிரிட்டிசைஸ் செய்யவில்லை. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த ஒவ்வொரு ஸ்கீம், ஒவ்வொரு திட்டத்தை பற்றி மிக ஆழமாக நாங்களும் பேசி ஆலோசித்து தான் இருக்கிறோம். சமீபத்தில் ஸ்கூல் ஃபீஸ் ரிஃபார்மை கொண்டு வந்தார், பாராட்டி பேசியிருக்கிறேன். 4 நாட்கள் கழித்து அந்த ஸ்கூல் ரிஃபார்ம்கான கிரவுண்ட் ரியாலிட்டி செக்கை நான் செய்து பார்க்கும்போது அதற்கான அர்த்தம் எனக்கு புரியவில்லை. 2 நாட்களுக்கு முன்பு இதே சிஎம் விஜய் அவர்கள் இன்னொரு உத்தரவை போடுகிறார். எந்த பொது இடத்திலும் வால் போஸ்டர்ஸ்கள் இருக்கக்கூடாது, கட் அவுட்ஸ்கள் இருக்கக்கூடாது. நாளைக்கு அவருடைய பிறந்த நாள், அந்த காட்சிகளையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். மக்களாகிய நீங்க, பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்டால் மட்டும்தான் இது போன்ற அட்டூழியங்கள் இங்கே நடக்காது. இந்த வீடியோவின் தொடக்கத்தில் எந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்களோ அது ஒரு பள்ளிக்கூடத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ. பள்ளிக்கூடம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடம். அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் ரூமில் இவர்களுக்கு என்ன வேலை? கழுத்துல ஒரு கட்சி கொடி, அங்க உள்ள புகழ்ந்து கையில பார்த்தால் விஜய் அவர்களுடைய படம். இது யாருன்னு தெரியுமா? ஒரு சில குழந்தைகள் விஜய், இன்னொரு சில குழந்தைகள் விஜய் மாமா. மேல நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த வீடியோவை நீங்க முழுமையாக பார்த்தீர்கள்னா, கடைசியில எங்க வைக்கலாம்? பெரிய பெரிய தலைவர்களுடைய, நல்ல வேளையாக கொஞ்சம் அங்க இருக்கக்கூடிய மற்ற அரசு அதிகாரிகள், அரசு ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் அவர்கள் இங்க வேண்டாம் இங்க மாட்டிருங்கன்னு ஏதோ இன்னொரு இடத்தை காட்டியிருக்காங்க. கடைசியில் அந்த இடத்துல போய் மாட்டிருக்காங்க போல. பட் they tried to install Vijay's photo next to Ambedkar, அண்ணாதுரை அவர்கள், பாரதியார், திருவள்ளுவர். சாதிங்க, ரிஃபார்ம் கொண்டுட்டு வாங்க. 5 வருஷத்தை இந்த அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய அந்த நிலையை மாற்றி காட்டுங்க. உங்களுடைய படத்தை நானே அந்த இடத்துல போய் ஷோ த ரிஃபார்ம், ஷோ த ரிசல்ட். மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, நாங்க ஆட்சியில வந்துட்டோம் என்கிற அந்த காரணத்தை மட்டும் வச்சு அந்த இடத்துல போட்டோ போகக்கூடாது.
பிகாஸ் அந்த இடத்தை அடைவதற்காக நீங்க என்ன செய்தீர்கள் என்கிற அந்த விஷயம் இருக்கணுமா இருக்கக்கூடாது. see this video again. அதுக்கப்புறம் இந்த பதிவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டி சொல்லுங்க பாருங்க. ஓகே, அங்கிள் போட்ட மாட்டிக்கலாமாங்க? இந்த பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறது நம்ம உங்க அங்கிள், உங்க மாமா, எங்க அண்ணன், நம்ம சிஎம், சரியா? அவங்க போட்டோ வைக்கணும். என்ன போட வைக்கணும்? நானே எல்லாம் போடுறேன். யார் தெரியுதா? யார் அவரு? ஜெய் மாமா என்ன இருக்காரு? அப்படியா? சரி மாமா, ரொம்ப சந்தோஷமா போன வருஷம் ஆனது. என்ன கேட்க போறீங்க அவர்கிட்ட? என்ன கேட்க போறீங்க? கண்டிப்பா கொடுப்பாரு. அடுத்து கேளுங்க, வாங்கி தருவாரு. செஸ் போர்டு கேட்டீங்கல்ல, ஓகே, அங்கிள் போட்ட மாட்டிக்கலாமாங்க? இந்த பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறது நம்ம உங்க அங்கிள், உங்க மாமா, எங்க அண்ணன், நம்ம சிஎம், சரியா? அவங்க போட்டோ வைக்கணும். என்ன போட வைக்கணும்? நானே எல்லாம் போடுறேன். இந்த இளைஞர்கள், இந்த அரசியல்வாதிகள் இதே பள்ளிக்கூடங்களுக்கு போயிருக்கணும். ஆனால் இந்த போட்டோ ஒட்டுறதற்காக கிடையாது. 4-5 நாட்களுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதாவது டிரான்ஸ்பரண்ட் முறையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடமும், அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், சிபிஎஸ்இ ஆக இருக்கட்டும், இல்லை எந்த பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அரசாங்கம் நிர்ணயம் செய்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கு. எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ், அனைத்து பிரைவேட் ஸ்கூல்ஸ், அனைத்து பப்ளிக் ஸ்கூல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும் என்கிற அந்த முடிவை எடுத்து வைத்திருந்தார். நான் பாராட்டி பேசியிருந்தேன். எல்கேஜி, யூகேஜி இது போன்ற தனியார் பள்ளிக்கூடங்கள் அவர்களுடைய ஃபீஸ் 16,640 இருந்து ஒரு 25,000 ரூபாய் அதுக்குள்ளதான் இருக்கும். ஹையர் கிளாஸஸ்க்கு நீங்க போனீர்கள்னா ஒரு 20,000 25,000 ரூபாய் மட்டும்தான் அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் என்று கூறினார்கள். ஏன்னா யூனிஃபார்ம்ங்கிற பேர்ல, டிரான்ஸ்போர்ட்டுங்கிற பேர்ல, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிங்கிற பேர்ல, அட்மிஷன் ஃபீஸ்ங்கிற பேர்ல, பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற பேர்ல லட்சக்கணக்கான ரூபாயை வாங்கி வருகிறது பள்ளிக்கூடங்கள். ஒரு பிசினஸ் மாடலாக மாறிவிட்டது. பட் விஜய் எடுத்த இந்த முடிவை நான் பாராட்டினேன். இன்னும் நான் பாராட்டுகிறேன். அது கிரவுண்டில் சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டார். கல்வித்துறை அமைச்சர் புட்சட்னி ராஜமோகன் அவர்கள், அவர் இதை பார்ப்பாரா என்கிற அந்த விஷயத்தை நான் ஆழமாக கவனித்து பார்த்தேன். படித்த நபர், நல்ல மனிதர், ஆழமாக சிந்திக்கக்கூடிய நபர். ஆனால் இது போன்ற விஷயங்கள், நீங்க உங்களுடைய துறையை சார்ந்த விஷயங்கள் நடக்கும்போது நீங்க எந்த விதமான ஆக்ஷனை எடுக்கிறீர்கள்? அவரும் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிற பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து இந்த மாதிரி நடந்திருக்கே, அதற்கு என்ன பதில் என்று கேட்டார்கள். அந்த வீடியோ எனக்கு வந்திருக்கு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பட் இந்த ஸ்கூல் ரிஃபார்மை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸ்கூல் ரிஃபார்மை பற்றி நான் பார்க்கும்போது பல பள்ளிக்கூடங்கள் இன்னும் இந்த விஷயத்தை பற்றி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. எந்த பள்ளிக்கூடமும் தன்னுடைய ஃபீஸை, கட்டணத்தை குறைக்கவில்லை. எந்த பள்ளிக்கூடமும் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கான டீட்டெயிலை தன்னுடைய ரிசப்ஷன்ல எடுத்து வைக்கவில்லை. ஏன்னா அதுவும் ஒரு விஷயமாக எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது டிபார்ட்மெண்ட்டிற்கு அரசாங்கம் எடுத்து வைத்த விஷயம் என்ன? தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இவர்கள் எடுத்து வைத்த இந்த விஷயம், சிபிஎஸ்இ ஸ்கூலாக இருக்கட்டும், பிரைமரி மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும், நர்சரி ஸ்கூல்ஸ்களாக இருக்கட்டும், எந்த போர்டாக இருந்தாலும் அவர்கள் பப்ளிக்கலி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை டிஸ்பிளே செய்யணும். இது மட்டுமல்ல, ஸ்கூல் மஸ்ட் ஷோ த டியூஷன் ஃபீஸ் approved by the Tamil Nadu Private School Fees Determination Committee.
இந்த கமிட்டி வழியாக எந்த ஃபீஸை நிர்ணயம் செய்திருக்கிறார்களோ அது தெளிவாக எடுத்து காட்டணும் என்று எழுதியிருந்தார்கள். ஆனால் இது ஜூன் 5ஆம் தேதி நடந்தது. இன்னைக்கு நாம் ஜூன் 20ஆம் தேதி நிற்கிறோம். சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டது. நீங்க போய் பர்சனலாக வெரிஃபை செய்யணும். வெரிஃபிகேஷன் நடந்ததா? பள்ளிக்கூடங்கள்ல இந்த புதிய ஸ்கூல் ஃபீஸ் அங்க அதுதான் வாங்குறார்களா? இங்க போன நபர்களையே நான் கேட்கிறேன். நீங்க உங்களுடைய அரசியலை அல்ல விஜய் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்தால் சந்தோஷப்படுவார். விஜய் அவர்களிடம் இந்த வீடியோ எல்லாம் போச்சுன்னா ஆஹா எங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்தது. அவர்களே இந்த பள்ளிக்கூடங்களுக்கு போய் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, குழந்தைகளுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டி கிடைக்கிறது, பெற்றோர்களுக்கு என்னெல்லாம் லாபத்தை தேடி. This is what reform is. This is not the reform where you go and put a picture of Mr. Vijay and you say this is what reform is. No. இதற்காக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடவில்லை. ஸோ இந்த விஷயத்தில் எந்த அளவில் கூடிய சீக்கிரமாக சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள், ராஜமோகன் அவர்கள் அல்ல இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் புரிந்து கொண்டு ரிஃபார்மை உண்மையில் எடுத்து வைப்பார்கள், அதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி அவர்கள் செய்தார்களா? அடுத்த வீடியோ நீங்க பாருங்க, ஒரு பாராட்டக்கூடிய வீடியோ நான் கிரவுண்ட் ரியாலிட்டியில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். மூன்றாவது, 2 நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் பேனர்ஸ், போஸ்டர்ஸ், பெரிய பெரிய கட் அவுட்ஸ் இதெல்லாம் பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடாது என்று கூறினார். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா கார்பரேஷனை சார்ந்த நபர்கள் அப்படியே விழுந்து விழுந்து அந்த போஸ்டர்லாம் கிழிக்கிறது, தண்ணியை போட்டு அடிக்கிறது. ஏன்னா உத்தரவு கிடைச்சிருக்கு, அவங்க வேலை பார்த்தாங்க தெளிவா. சென்னை முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த போஸ்டரும் என்னால் பார்க்க முடியவில்லை. அப்படியே கிளீனா இன்னும் ஒரு சில நாட்கள்லயோ மாதத்திலேயோ அதுல பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கலாம். அந்த அளவில் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கார்த்தால ஐ வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் மவுண்ட் ரோட். எங்க திரும்பி பார்த்தாலும் விஜய் அவர்களுடைய போட்டோஸை நான் பார்த்தேன். ஒரு சில போட்டோஸ்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்க்கிறீங்க. அடுத்த 2 நாட்கள்ல விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். அப்போ அந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவது, எப்படி நான் உங்களுடைய உண்மையான தொண்டர் இருந்து எடுத்து காட்டுவது? அப்போ நான் போஸ்ட் எடுத்து இருக்கேன். அந்த போஸ்டர்ஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா சென்னை முழுவதும் ஆங்காங்கே போஸ்டர்ஸ்கள் ஒட்டப்படுகிறது. யாரால்? இதே டிவிகே சார்ந்த தொண்டர்களால். உங்களுடைய தலைவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் ஒரு உத்தரவை போடுகிறார், இந்த மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டாதீங்க. அவருடைய தொண்டர்களே அந்த போஸ்டரை செவற்றுகளில் ஒட்டினால் அது எப்படி நீங்க ரிஃபார்ம் என்று கூற முடியும்? இதே போட்டோ கலாச்சாரத்தை எதிர்த்து தானே நம்ம போட்டு போட்டோம். பஸ்ல பார்த்தால் போட்டோ, ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தால் போட்டோ, கவர்மெண்ட் ஆபீஸ்கள்ல பார்த்தால் போட்டோ. ஆட்சி மாறின உடனே அப்படியே போட்டோவும் மாறி. அப்போ அதே கலாச்சாரத்துல தானே இன்னைக்கும் நீங்க இருக்கிறீங்க. அப்ப எந்த விதமான ரிஃபார்மை நம்ம கொண்டுட்டு வந்தோம்? எந்த விதமான மாற்றத்தை நம்ம கொண்டுட்டு வந்தோம்? There are 3 things which we discussed today. ஒன்று, இந்த மாதிரி தொண்டர்கள் பள்ளிக்கூடத்தின் கிளாஸ்களுக்கு போய் கிளாஸை டிஸ்டர்ப் செய்து தன்னுடைய ரீல்ஸ்க்காக, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக வேலை பார்க்க. 2வது, ஃபீ ஸ்ட்ரக்சரை நீங்க ரிஃபார்ம் செய்தீர்கள். அந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்ட் ஆனதா இல்லையே என்கிற அந்த பொறுப்பு அரசாங்கத்தின் மக்கள் மீதும் இருக்கு. நீங்க போய் உங்களுடைய பள்ளிக்கூடத்துல, உங்களோட குழந்தைகளுடைய பள்ளிக்கூடத்துல போய் கேட்கலாம், இது அரசாங்கத்தோட உத்தரவு, நீங்க என்ன செய்யறீங்க? 3வது, இந்த வால்பேப்பர். இப்போ ராஜமோகன் அவர்களிடம் இதே கேள்வி கேட்கப்பட்டது. தொடக்கத்தில் நான் காட்டிய அதே வீடியோ பற்றி அவருடைய பதில் என்ன நீங்களே பார்த்து. சீஃப் மினிஸ்டரோட புகைப்படத்தை மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ரீல்ஸ் எடுத்தது அப்படி போட்டிருக்காங்க. ட்விட்டர்ல, சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்காங்க. பத்தி சகல கட்சி நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் என்பது அறிவியலாளர்களும் ஆளுமைகளும் கல்வியாளர்களினுடைய திருவுருவப் படங்களும் மாட்டணும். ஐயா அப்துல் கலாம் படத்தையும் அங்கே நம்முடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரோ சிவன், மயில்சாமி அண்ணாதுரை அதை போன்றவர்களினுடைய படத்தை மாட்டினால் உள்ளபடியே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அப்போதுதான் மகிழ்வார். இனிமே கல்வி நிறுவனங்கள்ல இதை போன்ற நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் எந்த கட்சியுமே அது மாதிரி பண்ண வேண்டாங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் அவர்கள் கூறியது நீங்க கேட்டிருப்பீர்கள் இந்த விவகாரத்தை பற்றி.
இந்த விஷயங்களை பற்றி, இந்த மாற்றத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.